இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம், ஒன்றாய் இணைவோம், அன்பாய் இனிய பலியில் நின்று கலந்திடுவோம். வருவோம், ஒன்றாய் இணைவோம், அன்பாய் இனிய பலியில் நின்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, இதுவே புனித பலியும் இதுவே, இதுவே புண்ணிய பலியும் இதுவே. இதுவே தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம், புகழ்வோம், நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம், புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. விண்ணக மகிமையில் வீற்றிருக்கும் அன்னையே, விண்மீன்கள் போற்றிடும் பேரொளியே, உலகம் முழுவதும் உன் அன்பின் நிழலில் உயிர்கள் அனைத்தும் அமைதி காண்கின்றன. ஆம், இறை இயேசுவில் இனியவர்களே, இறைவனின் திருவுளம் ஏற்ற தாழ்மையின் மலரே, அன்பின் வடிவமாய், ஆறுதலின் புகலிடமாய், இரக்கத்தின் விளைநிலமாய், ஈதலின் கனிவிடமாய் திகழும் இறை அன்னையின் தாயும் நம் தாயுமாகிய அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருநாளில் பாரதம் சுதந்திரம் பெற்ற நாளை நினைத்து நன்றி கூற வந்துள்ள உங்கள் அனைவரையும் பங்கு பேரவை, பங்கு இறை சமூகம் மற்றும் ஜெகன்மாதா அருள் சகோதரர்கள் அனைவரின் சார்பிலும் விண்ணக மகிமையில் மரியா என்னும் மைய கருத்தின் அடிப்படையில் சிந்தித்து வாழ்வாங்கு வாழ உவகை பொங்கும் உள் அன்புடன் இருகரம் கூப்பி இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். மரியாவின் வாழ்க்கை புகழுக்கான பயணம் அல்ல, பணிவின் பயணம்.
அதிகாரத்தின் பாதை அல்ல, அன்பின் பாதை. துன்பமில்லாத வாழ்க்கை அல்ல, சிலுவை தாங்கிய விசுவாசத்தின் வாழ்க்கை. பெத்லகேமின் எளிமையிலிருந்து கல்வாரியின் வேதனை வரை ஒவ்வொரு அடியிலும் அவர் இறைவனோடு இணைந்து நடந்தார். மகனின் மகிமையிலும் பங்கு கொண்ட அவர் மகனின் பாடுகளிலும் பங்கு கொண்டார். அதனால் உலக வாழ்க்கையை நிறைவு செய்த பின் இறைவன் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு உயர்த்தி வானதூதர்களின் அரசியாகவும் திருச்சபையின் அன்னையாகவும் மகுடம் சூட்டினார். மரியாவின் விண்ணேற்பு அவருக்கு அளிக்கப்பட்ட தனிப்பட்ட பெருமை மட்டுமல்ல, இறைவனுக்கு உண்மையாக வாழும் அனைவருக்கும் காத்திருக்கும் உயிர்த்தெழுதல் மகிமையின் முன்னறிவிப்பாகும். இன்று விண்ணகம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. வானதூதர்கள் புகழ் பாடுகின்றனர், மனிதர்கள் ஆனந்தம் கொண்டாடுகின்றனர். ஏனெனில் மண்ணின் மகளாக வாழ்ந்த மரியா விண்ணகத்தின் மகாராணியாக மகிமை பெற்றுள்ளார். அன்னை மரியா நமக்கு சொல்லும் செய்தி இதுவே: தாழ்மையில் உயர்வு உண்டு, தூய்மையில் அழகு உண்டு, இறை நம்பிக்கையில் வெற்றி உண்டு. இறைவனுக்கு முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு நாளும் வீணாகாது என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாம் விண்ணக மகிமையில் வீற்றிருக்கும் அன்னை மரியாவின் வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு இறைவனின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து அன்பிலும் தூய்மையிலும் வளர்ந்து நமக்காக ஆயத்தமாகியுள்ள விண்ணக வாழ்வை நோக்கி உறுதியுடன் பயணிக்க அருள் வேண்டுவோம். அன்னையின் பரிந்துரையால் நம் குடும்பங்கள் அமைதி பெறவும், நோயாளிகள் ஆறுதல் பெறவும், இளைஞர்கள் நம்பிக்கை பெறவும், திருச்சபையில் வளரவும் நாம் அனைவரும் ஒரு நாள் அன்னையோடு சேர்ந்து விண்ணக மகிமையில் இறைவனை என்றென்றும் போற்றி பேறு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இணைவோம். இத்தெய்வீக திருப்பலியில் இறை ஆசிரை பெற்று மகிழ்வோம். இன்றைய திருப்பலியிலே கீழ்காணும் கருத்துக்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். மெர்லின் மரியபால் பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றியாகவும், இறந்த ஏஞ்சல் ஸ்மித் இவருடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும், அலங்காரம் ஜெபா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செபஸ்டின் ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும், அதாவது 32ஆம் ஆண்டு நினைவு நாளிலே ஜேம்ஸ் லில்லி ஜெஸ்வின் ஜோன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிருபானந்தம் ஜோஸ்பின் குடும்பத்திற்கு அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல்நலம் பெற வேண்டியும், இறை ஞானத்தில் வளரவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் ஜார்ஜ் ஜெனிதா குடும்பத்திற்கு இதுவரை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தை பாக்கியம் வேண்டியும், ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் அல்ஃபோன்ஸ் ஜனனி ஆண்ட்ரூத் ஜேடன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பெர்லியர் சொர்ணம்மாள் குடும்பத்திற்கு மாதா வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மற்றும் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், ஆல்பர்ட் விக்டோரியா ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜெனிதா ஜெயராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சி, பிள்ளைகள் உயர்கல்வி படித்து முடித்து வேலை வாய்ப்பு பெற்றதற்கு நன்றியாகவும், மரிய ஜெயராஜ், சகாய கிளாரா, மெல்வின் காணிக்கராஜ் குடும்பத்திற்கு மாதா வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரொசாரியோ டெரிட்டா பிள்ளைகள் குடும்பத்திற்கு அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பாக்கியமேரி, பெண்ணா, அன்னம்மாள், மனோஜ், தெரசா, வின்சென்ட் இவருடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும், டான் டிமாண்டி குடும்பம் கென்றி குடும்பம் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல சுகம் கிடைக்க வேண்டியும், லூர்து மேரி குடும்பம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் சுகம் பெற வேண்டியும், சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும், குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் வேண்டியும், டென்னிஸ் ஜெர்லின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வின்சென்ட் யூஜின் பவுலின் நிர்மலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும், ஆனந்தம் பத்மராணி குடும்பத்தில்
அமைதி, சமாதானம், பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டியும் லூயிஸ் செல்வராஜ் ராணி குடும்பத்திற்கு மாதாவளியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், வின்சென்ட் கிளாரா குடும்பத்திற்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஞானசேகரன் செலஸ்டினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நொவின் சோபனா அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் டெரின் நல்ல சுகத்தோடும் ஞானத்திலும் வளர வேண்டியும், எலிஸ்டோலன் பிரியா இவருடைய மகன் டெரியாவுக்கு 3ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் டெரிஸ் டேரியா இவர்கள் ஆசி பெற வேண்டியும் நல்ல சுகம் வேண்டியும், ஸ்டேலன் அப்பா லாரன்ஸ் நல்ல முறையில் இருதய அறுவை சிகிச்சை நடக்க வேண்டியும் நல்ல முறையிலே வீடு திரும்ப வேண்டியும், மேலும் இன்று இறந்த சந்தனமேரி 105வது ஆண்டு நாளிலே அவருடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதோடு பங்கு மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு பெறவை நம்முடைய பங்கிலே உள்ள அனைத்து பக்த சபைகள், மரியின் ஊழியர் சபை குடும்பங்கள், சிறப்பாக அருட்சவர்களுக்கும் இந்த திருப்பலியில் மன்றாடி செபித்து நாம் அனைவரும் இறைவனுடைய அருளை அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நிறைவாக பெற்று நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சி பயணமாக அமைய இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். திருப்பலியில் தகுதியோடு பங்கு பெற தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி இறை மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையை நின்று ஜெனித்தவனே,
தெய்வமே, உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்கும் ஐயா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னிமரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலுமிருந்து விடுதலை பெறவும், மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12, 1 முதல் 6 வரை. விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்து அந்த பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோளால் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின் விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றிடுவே.
நெஞ்சம் மகிழ்கின்றதே இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. பெரியன புரிந்தார் வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார் வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. அவர் தம் பதம் பணிவோ தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார் அவர் தூயவரா. ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. தமதாற்றல் கரத்தினை நீட்டி செருக்களை தோரை சிதறடித்தார். அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செருக்களை தோரை சிதறடித்தார். வலியோரை உயரிருக்கையின் இறக்கி எளியோரை மிக உயர்த்தி விட்டார். நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. ஏற்றி போற்றிடுதே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார், வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். அப்படி சொன்னால் யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி திருவிழா நல்வாழ்த்துக்கள் சொன்னால் வாயெல்லாம் கொஞ்சம் குளரும். ஏன்னா நைட்டு தேரெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் டயர்டாக இருக்கிறோம். இப்படா பூச முடியுன்ற ஒரு நோக்கத்துடன் நாங்கள் விண்ணக மகிமையில் மரியாள் இருப்பது போல தூக்க கலக்கத்தில் நாங்களும் இருக்கின்றோம் என்று ஒரு சிலர் இருக்கிறாங்க. சரிங்களா? மற்றவங்களெல்லாம் நான் சொல்லலை. அதனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் இப்போ கண்களை மூடணும். எல்லாரும் என்ன செய்யணும்? கண்களை மூடணும். ஒரு நிமிடம் தூங்கக்கூடாது, கண்களை மூடணும். எல்லாரும் கண்களை மூடுங்க. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தூய அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அத்தோடு இணைந்து பாரத தேசத்தின் சுதந்திர நாளையும் சிறப்பிக்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய வாழ்க்கையானது பல்வேறு சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது, அடிமைப்பட்டு கிடக்கின்றது. மதம், போதை, கடன், பல வகையான நோய்கள் என்கின்ற இந்த சூழ்நிலைகளால் எங்களுடைய வாழ்க்கை அடிமைப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனால்
இன்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடுகின்ற விண்ணேற்பு அன்னையின் வழியாக விடுதலையின் நாயகியாக எங்களுக்கு ஒரு சுதந்திர வாழ்க்கையை இன்று அவர் கொடுக்கின்றார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். இந்த சுதந்திர தாகம் கொண்ட மக்களாக எப்படி அன்னை மரியாள் வாழ்ந்தாரோ அதே போன்று நாமும் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற மக்களாக வாழ நாம் அருள் வேண்டுவோம். ஆமேன். எனவே இன்று நாம் முப்பெரும் விழாக்களை கொண்டாடுகின்றோம். யாராவது அந்த முப்பெரும் விழாவை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா பூசை முடிஞ்ச அடுத்தது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன் நான். அதனால் நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். யாராவது சொல்ல முடியுமா? ஆல்ரெடி 2 எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். ஏன்னா பல ஆண்டுகளாக நாம் இந்த பங்கில் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றோம். என்னது? முதலாவதாக அன்னையின் விண்ணேற்பு, இரண்டாவதாக சுதந்திர தின விழா, மூன்றாவதாக மரியின் ஊழியர் சபை தோற்றுவிக்கப்பட்ட நாளையும் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப அருமை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய அந்த வாயிலிருந்து இன்னைக்கு நாம் மரியின் ஊழியர்கள் என்கின்ற ஒரு பெருமிதம் கொள்கின்றோம். என்ன செய்கிறோம்? மரியின் ஊழியர்கள் என்கின்ற ஒரு பெருமிதம் கொள்கின்றோம். நாம் அனைவரும் அன்னை மரியாவின் அன்பு சீடர்கள் என்பதை நாம் இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்னை மரியாள் வாழ்ந்த காலத்தில் இன்று என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? திருவிழா முடிஞ்சிச்சு நினச்சிடாதீங்க, பூசம் முடிஞ்சாதான் இன்னைக்கு திருவிழா முடியுது. என்ன தலைப்பு? விண்ணக மகிமையில் மரியாள். விண்ணக மகிமையில் மரியாள். எனவே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக சிந்திச்சு ஆகணும். ஏதோ ஏனோ தானோ அப்படின்றது இல்லாமல் விண்ணக மகிமையில் மரியா என்கின்ற தலைப்பை நாம் திருவிவிலியத்தோடு நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதை நாம் கொண்டாட வேண்டும். எனவே அன்னை மரியாள் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் பெண்களை எப்படியாக நடத்தினார்கள்? பெண்களை ஒரு இழிவாக அடிமைகளாக வைத்தவர்கள் அவர்களை நடத்தினார்கள். அப்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த பெண்கள், அந்த மக்களுடைய ஜெபங்கள் எப்படியாக இருந்தது என்றால், ஆண்டவரே இனிமே எங்கள் குடும்பத்தில் பெண் குழந்தையே பிறக்கக்கூடாது. ஆண் குழந்தை பிறந்தா என்ன பண்ணிடுறாங்க? கொன்றுறாங்க. பெண் குழந்தை பிறந்தா அடிமைகளாக அந்த குழந்தைகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே எங்கள் குடும்பத்தில் இனிமே பெண் குழந்தைகளை பிறக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஜெபங்களை அவர்கள் ஏறெடுக்கின்றார்கள். ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? நம்முடைய அன்னை மரியாள். அடிமை தலையிலிருந்து விடுதலையின் நாயகியாக, விடுதலையின் விடிவெள்ளியாக, விடுதலையின் நட்சத்திரமாக விளங்குகின்றவர் நம் அன்னை மரியா. எனவேதான் இன்று அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு விண்ணகத்தில் மகிமை பெற்று கொண்டிருக்கின்றார். நமக்காக ஒவ்வொரு நாளும், ஏன் இந்த நிமிடம் வரை பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்வதான் இந்த பெருவிழா. எனவே இன்னைக்கு எல்லாருமே விண்ணக மகிமையில் மரியாள் இருப்பது போல நாமும் அவருடைய அன்பு சீடர்களாக இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது நிச்சயமாக நாமும் ஒரு நாள் விண்ணக மகிமையில் ஆண்டவரோடு, அன்னை மரியாவோடு, புனிதர்களோடு நாமும் வாழ்வோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படி அன்னை மரியாள் விண்ணக மகிமையில் வாழுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், என்னென்ன வாழ்க்கை முறை அன்னை மரியாள் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க? நீங்கள் பதில் சொன்னாதான் நான் முடிப்பேன், இல்லை நான் முடிக்கிறது இல்லை. எப்படி வாழ்ந்தாங்கள் அன்னை மரியாள்? எப்படி? தாழ்ச்சியாக, கீழ்ப்படிதலின் வழியாக என்கின்ற அந்த நற்குணங்களை அன்னை மரியாள் பெற்றதன் வழியாக, அந்த பண்புகளின் வழியாக இன்று கத்தோலிக்க திருவை நாம் இணைந்து இந்த பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மகிமையில் மரியா என்பதற்கு காரணம் என்னவென்றால், மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாள் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததன் வழியாக இன்று விண்ணக மகிமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நமக்காக பரிந்து பேசுகின்றார். எனவே ஒரு ஊரில் ஒரு பெரிய ராஜா இருக்கிறார். யாரு? ராஜான்னா பெரியவர் தானே. ராஜாவுக்கு கீழே தான் எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். எனவே அந்த பெரிய ராஜா என்ன பண்ணுறாருன்னா,
நான் ராஜாவாயிட்டேன், அதனால் எனக்கு ஒரு அரியணையை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கிற எல்லா படை தளபதிகள் எல்லார்ட்டையும் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு மேடை அமைத்து அங்கு ஒரு அரியணை இருக்கின்றது. இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, உடனடியாக அரியணையில் ஏறிய பிறகு அங்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறாரு, இங்கே இன்னொரு அரியணையை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு அரியணையை நீங்கள் ஏற்பாடு யாருக்காக? அவருடைய மனைவிக்காகவா? அவருடைய பிள்ளைகளுக்காகவா? யாருக்காக? அவருடைய அன்பு தாய்க்காக. அவருடைய அன்பு தாய்க்காக இன்னொரு அரியணையை நீங்கள் இங்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். என்னுடைய தாயானவள் என்னுடைய அருகாமையில் அமரவில்லை என்றால் நானும் இந்த அரியணையில் அமரமாட்டேன் என்கின்ற அந்த கருத்தை அவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்துகின்றார். இதை நம் இயேசுவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட ராஜாவாக இருக்கின்றார், விண்ணகத்திற்கு ராஜாவாக இருக்கின்றார், அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று தருகின்றவராக இருக்கின்றார். அதனால்தான் அவர் விண்ணகம் சென்ற பிறகு என்னுடைய தாயும் அந்த விண்ணக வீட்டில் இடம் பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அன்னை மரியாவை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள அவர் வழிவகை செய்கின்றார். எனவேதான் அன்னை மரியாவும் இன்று விண்ணகத்தில் பேரு மகிழ்ச்சி கொள்கின்றார். நம்முடைய வரலாற்று பின்னணியில் பார்த்தோம் என்றால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நம்முடைய வரலாறு கூறுகின்றது. திரு அவையினுடைய திருத்தந்தைகள் மற்றும் சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இயேசு விண்ணகம் சென்றார், மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். யாராவது தூக்கிட்டு போனாங்களா? இப்போல்லாம் லிஃப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அன்னை மரியாள் எந்த லிஃப்ட்டில் போனாங்க? இன்றைக்கெல்லாம் படிக்கட்டெல்லாம் எல்லாம் மறந்துடுறோம். எதில் போகிறோம்? நம்ம எல்லாருமே லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். ஒருவேளை அன்னை மரியாள் அந்த காலத்தில் ஏற்பாடு செய்திருந்திருக்கலாம். இறைமகன் இயேசு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மனுஷனாக இருந்ததுனால தன்னுடைய தாய்க்கு ஒரு பழைய ஒரு லிஃப்ட்டை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்துருமா மேலே, எப்படியாவது மேலே வந்துருமா, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இடையிலலாம் பவர்லாம் கட் ஆகாது, இடையில பவர்லாம் கட் ஆகாது, ஹெல்ப்லைனுக்கு எந்த நம்பரும் அங்கே உள்ளே இருக்காது, ஃபேன் கூட இருக்காது, எப்படியாவது நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவுக்கு கூறியிருக்கலாம். எனவே இந்த வேறுபாடுகளை நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது தெளிவுபடுத்தி கூறுகின்றது. அவர் இறந்து விண்ணேற்பு அடைந்தாரா அல்லது இறக்காமல் விண்ணக மகிமைக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரா? எப்படி? மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இருந்தது. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது அந்த கோட்பாடின் வழியாக ஒரு தெள்ள தெளிவான ஒரு உண்மையை நமக்கு கூறுகின்றது. எனவே இந்த பெருவிழாவானது முதலில் எங்கே கொண்டாடப்பட்டது என்று பார்த்தோம் என்றால் கீழை திருச்சபையில் 4வது நூற்றாண்டில் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டார்கள். அதாவது அதனுடைய பெயர் என்று ஆங்கிலத்தில் பார்த்தோம் என்றால் டோர்மிஷன் என்று கூறுவார்கள். அதாவது அன்னை ஆண்டவரில் துயில் கொள்கின்றார், அன்னை ஆண்டவரில் துயில் கொள்கின்றார். இதை அவர்கள் அன்னை மரியாவுக்கு முதல் விழாவாக எடுத்து அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் இந்த விழாவை புனித ஜான் தமாசியன் என்கின்றவர் மிக அழகாக தெள்ள தெளிவாக விண்ணக மகிமையில் மரியா எப்படி பேரு வகை கொள்கின்றார் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றார். அதை நாம் பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது எப்படி தூய்மையாக பழுதின்றி இருந்தாரோ அப்படி இருக்கின்ற அந்த தாயானவள் கண்டிப்பாக அவருடைய இறப்பிற்கு பிறகும் என்ன செய்ய வேண்டும்? பழுதின்றி ஆண்டவரோடு அவர் இணைந்திருக்க வேண்டும். இதில் எந்த தவறும் இல்லை என்கின்ற கருத்தை அவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதிரத்தில் தாங்கியது போல இறைவனுடைய வீட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் அவருடைய உதிரத்தில் தாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தையும் எடுத்து கூறுகின்றார். மூன்றாவதாக சிலுவையின் அடியில் நின்ற மரியா. சிலுவையின் அடியில் நின்ற மரியா என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்து கொண்டு, அதாவது உற்று நோக்கி கொண்டு இருக்கின்ற அந்த அன்னை மரியாள். எனவே உற்று நோக்கி அன்னை மரியாள் வாளால் ஊடுருவ தன்னையே கையளித்த நம் அன்னை மரியாள் வான் வீட்டில் வீற்றிருக்கும் தந்தையை இடைவிடாது உற்று நோக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவுக்கு இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார் என்பதை இந்த புனித ஜான்
டமாசியன் என்கின்றவர் எடுத்துரைக்கின்றார். எனவே நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இந்த விசுவாச கோட்பாட்டை நாமும் படிக்க வேண்டும், விசுவாச கோட்பாட்டை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் உண்மையாகவே உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்கின்ற அந்த கோட்பாட்டை 1950 ஆண்டு நவம்பர் முதல் நாள் 12வது பத்திநாதர் இதை ஒரு கோட்பாடாக நமக்கு கத்தோலிக்க திருச்சபையில் பிரகடனம் செய்கின்றார். எனவே மரியா இறைவனின் மாசற்ற தாயாக விளங்குவதன் வழியாக, மாசற்ற கன்னியாக, பாவக்கரையின்றி வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருப்பதால் நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கமும் கூட இதைத்தான் கூறுகின்றது. அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை முறையின் அடிப்படையில் தான் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்கின்ற ஒரு கருத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே திருவிவிலியத்தின் அடிப்படையில் நாம் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை பற்றி, விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது, மீட்பின் திட்டத்தில் முதலில் கூறியது போல, மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாள் தன்னையே முழுமையாக கையெழுத்ததன் வழியாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு, அவர் மகனோடு அவர் விண்ணகத்தில் பேருமகிழ்ச்சி கொள்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பிரித்து பார்க்கும் பொழுது, பழைய ஏவாள் மற்றும் புதிய ஏவாளாக விளங்குகின்றவர் நம் அன்னை மரியாள். எப்படி பழைய ஏவாள் வழியாக பாவம் நம்முடைய உலகிற்கு வந்ததோ, அந்த மனித தன்மையை எப்படி தாக்கியதோ, ஆனால் நம்ம அன்னை மரியாள் வழியாக இவை அனைத்தும் நீக்கப்பட்டன, இவை அனைத்தும் கழுவப்பட்டன, தன் மகனை உதிரத்தின் தாங்கியதன் வழியாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பழைய ஏற்பாட்டில் இன்னும் 2 நபர்கள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். யாராரு? அந்தோணி சாமியும் ஆரோக்கிய மேரியும், அப்படிதானே? ஏனோக்கும் எலியாவும். 3ஆவதாக நம் அன்னை மரியாள். இவங்கெல்லாம் எப்படி போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது, இறைவாக்கினர்களை போய் கேட்டால் தான் தெரியும். ஆனாலும் அதற்கு என்ன செய்யணும்? நாம் திருவிவிலியத்தை படிக்க வேண்டும், திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும். வாசிப்பதன் மட்டும் அதை நிறுத்திவிடாமல் நாம் அதை தியானிக்க வேண்டும். தியானிப்பதன் வழியாக மட்டும் நிறுத்திவிடாமல் அதை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். வாழ்வாக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களின் வழியாக ஏதோ பல வகையான அற்புதங்களை நமக்கு அருளுகின்றார். அதன் வழியாக இப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கின்றார். இப்படிதான் இறைவாக்கினர்கள் மக்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள். இப்படித்தான் தந்தையாக இறைவன் உலகத்தை படைத்திருக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவிற்கு முதல் சீடராக வாழ்ந்ததன் அந்த வாழ்க்கை முறையையும் கூட நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல நேரங்களில் பல விதமான வாழ்க்கை, அதாவது மண்ணுலகம் சார்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நாம் செல்கின்ற பொழுது அந்த சீடத்துவம் என்கின்ற அந்த பண்பிலிருந்து, நற்பண்பிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே விண்ணுலகம் சார்ந்த அந்த செயலுக்கு ஏற்றவாறு எப்படி அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரோ, அதாவது தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் என்கின்ற அந்த நற்குணங்களை எப்படி தன்னுடைய உள்ளத்தில் ஏற்று வாழ்ந்தாரோ, அதே போன்று நாமும் விண்ணுலகம் சார்ந்த செயலுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு என்றாவது ஒரு நாள் அவருடைய பேரின்ப வீட்டில் இடம் பெற முடியும் என்கின்ற அந்த கருத்தையும் நம்முடைய திருவிவிலியமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. 4 நற்செய்தியாளர்களும் கூட அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை, இந்த விண்ணக மகிழ்ச்சி அவர்கள் எப்படி இடம் பெறுகின்றார் என்பதை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள். முதலாவதாக பார்த்தோம் என்றால் மத்தேயு நற்செய்தியாளர். 4 நற்செய்தியாளர்கள் யாராரு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இவங்கெல்லாம் நம்ம அண்ணன் தம்பிங்க, அப்படி தானே? இவங்கெல்லாம் அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா, புனித மத்தேயு, புனித மார்க்கு, புனித லூக்கா, இப்படி தான் சொல்லணும். ஏதோ நம்ம கூட பிறந்தவங்களை அப்படி பேசிக்கலாம் நம்ம வீட்டில், அப்படி கிடையாது. நம்முடைய திரு அவையில் இவங்கெல்லாம் இந்த திருவிவிலியத்தை நாம் வாசிக்கின்றோம் என்றால் இதற்கு காரணம் யார்? எல்லாமே நம்முடைய புனிதர்கள் வழியாகத்தான். எனவே புனித மத்தேயு அவர்கள் கூறுகின்றார்கள், அவருடைய அந்த நற்செய்தியில் அவருடைய திருச்சட்டங்கள் வழியாக ஆண்டவருடைய பணிகளை அவர் எடுத்துரைக்கின்றார், புதிய திருச்சட்டங்கள் வழங்குவதன் வழியாக. எனவே அன்னை மரியாள் இந்த திருச்சட்டங்களை ஏற்ற ஒரு
மனிதராக வாழ்ந்ததால் ஆண்டவருடைய அந்த வீட்டில் பேரு மகிழ்ச்சி கொள்கின்றார் என்பதை புனித மத்தேயு நற்செய்தி எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக புனித மார்க்கு நற்செய்தியாளர் என்ன கூறுகின்றார் என்று பார்த்தோம் என்றால், இயேசுவை பின்பற்றி சிலுவைகளை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் விண்ணக வீட்டில் இடம்பெற முடியும் என்பதை அவர் கூறுகின்றார். இந்த சிலுவையெல்லாம் ஏற்றது யாரு? அன்னை மரியாள். எப்படி தூக்குனாங்க? பெரிய சிலுவை தூக்கிட்டு போனாங்களா? இல்லை. தன்னுடைய மகன் பட்ட பாடுகள் அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் நிறுத்தி அவர் சிந்தித்ததன் வழியாக சிலுவைகளை அவருடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார். எனவே இயேசுவை பின்பற்றி சிலுவையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தான் விண்ணக வீட்டில் இடம்பெற முடியும் என்கின்ற கருத்தை புனித மார்க் நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். இதுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய அன்னை மரியாள். மூன்றாவதாக புனித லூக்காஸ். இவர்கள் என்ன சொல்கின்றார் என்று பார்த்தால், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு ஏற்றவாறு யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் பேரின்ப வீட்டில், அதாவது ஆண்டவர் அந்த அளிக்கின்ற விண்ணக வீட்டில் இடம்பெற முடியும் என்று கூறுகின்றார். அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்க? மங்கள வார்த்தை, கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை அறிவித்த உடனே என்ன சொல்கிறாங்க? ஆம் என்று, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்கின்ற அந்த தாழ்ச்சியின் வழியாக கடவுளுடைய வார்த்தையை ஏற்றதன் வழியாக அந்த வார்த்தை மனு உருவாக மாறியது, நம்முடைய உலகை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. எனவே கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஆம் என்று கூறியதன் வழியாக அன்னை மரியாள் இன்று விண்ணக மகிமையில் மகிழ்ச்சி கொள்கின்றார். இறுதியாக யாரு? புனித யோவான் நற்செய்தியாளர் என்ன கூறுகின்றார்? கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ, கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு யாரெல்லாம் வாழ்கின்றார். அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க? இறை வார்த்தையை கேட்குறாங்க, ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? அவங்க யோசித்து ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. கடவுளுடைய அந்த திட்டம் நிறைவேற வேண்டும், அவருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதன் வழியாக அன்னை மரியாள் இந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அதே போன்றுதான் நாம் இந்த நவநாளில் சிந்தித்தது போல ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றவரும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களும் தான் என்னுடைய தாயும் சகோதரர்களும். எனவே இதற்கு ஏற்றவாறு வாழ்ந்தவர்தான் நம் அன்னை மரியாள். எனவே இன்று அவர் விண்ணகத்தில் மகிமையில் பேர் மகிழ்ச்சி கொள்கின்றார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் திருவிவிலியத்தின் அடிப்படையில் பார்த்துட்டோம், வரலாற்றின் பின்னணியில் பார்த்துட்டோம், நம்முடைய பொதுவான முறையில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறையாக எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும்? இன்று திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைய ஆண்டு திருவிழா முடிந்தது. இனிமேல் அடுத்த ஆண்டு தான். அடுத்த ஆண்டு வரும்பொழுது அந்த நவநாளுக்கு முன்னாடி மட்டும்தான் அது சிந்தனையே நமக்கு வரும். ஆகா, நம்முடைய பங்கின் திருவிழா வரப்பொழுது நம்முடைய ஜெகன்மாதாவை நாம் என்ன பண்ணணும்? தேரில் வச்சு நம்ம வீதிகளில் நாம் சென்று வர வேண்டும். அதுக்கப்புறம் மீண்டும் காலையில் திருப்பலி இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு நாள் அல்லது 2 நாள் அல்லது 9 நாட்கள் நவநாள் என்கின்ற அந்த சிந்தனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இல்லை நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம். எனவே இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று முதல் வருகின்ற திருவிழா வரை நான் என்னுடைய வாழ்க்கையில் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், முதலில் இன்று முதல் யாரெல்லாம் ஜெபமாலை சொல்லாமல் இருக்கிறாங்களோ எல்லாரும் என்ன பண்ணணும்? ஜெபமாலையை சொல்லணும். இந்த ஜெபமாலை தான் அன்னை மரியாளுடைய டயல் நம்பர், அன்னை மரியாளுடைய டயல் நம்பர். எனவே நீங்கள் இதில் டயல் பண்ணிங்கன்னா அன்னை மரியா உங்கள்கிட்ட பேசுவாங்க. சொல்லுமா, சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பரிந்து பேசணும், என்னுடைய அன்பு மகனிடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசுவாங்க. எனவே ஜெபமாலை நம்முடைய என்னவாக மாற வேண்டும்? அன்னை மரியாவின் டயல் நம்பராக மாற வேண்டும். அந்த ஜெபமாலையை நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா நம்பரையும் நம்ம பார்க்காம சொல்லுவோம், எல்லா நம்பரையும் நம்ம பார்க்காம சொல்லுவோம். 10 இருக்கட்டும், 15 20 இருக்கட்டும். ஆனால் இந்த 53 நம்ம பார்க்காம சொல்கிறோமா? பல நேரங்களில் அதை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா அந்த சூழ்நிலைகள் நம்மளை மாற்றிக்கொண்டு இருக்கின்றன. எனவே நாம் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். இன்று முதல் குடும்ப ஜெபமாலையாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபித்தாலும் ஜெபமாலையை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆம் என்கின்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தழைத்தோங்க வேண்டும், வளர வேண்டும்.
அந்த ஆம் என்கின்ற அந்த மனநிலை பல நேரங்களில் நம்மள்கிட்ட இல்லவே இல்லை. அன்னை மரியாதை பற்றி பயங்கரமாக முன்னுரையெல்லாம் சொல்லுவோம், பயங்கரமாக மறையுரையெல்லாம் கேட்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பங்கு ஃபாதர் யார் எதாவது சொன்னாங்களா, இல்லை பங்கு மக்கள் எதாவது சொன்னாங்களா, சிஸ்டர்ஸ் எதாவது சொன்னாங்கன்னா நோ. என்ன வரும் ஃபஸ்ட்டு வார்த்தை? நோ. எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே போகணும் ஃபாதர், நான் அங்கே போகணும் சிஸ்டர், எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, எனக்கு டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வர முதல் வார்த்தை என்னது? என் ஓ. இதை அழிச்சிட்டு என்ன பண்ணோம்? எஸ் என்கின்ற அந்த மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பி எ மதர். பி எ மதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படின்னா ஒரு தாயாக நாம் இருக்க வேண்டும். ஆண்கள் நாங்கள் எப்படி தாயாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்காதீங்க. நாமும் தாயாக மாற வேண்டும். எப்படி? நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறையின் வழியாக நாமும் தாயாக மாற வேண்டும். தாயாக மாற வேண்டும் என்றால் பிறருக்கு உதவி செய்கின்ற அந்த மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிறரை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிறரையும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று நாம் அவர்களை மதிக்க வேண்டும். இதை தான் பி எ மதர். பிறருக்கு தாயாக அன்னை மரியாள் என்று எப்படி நம்முடைய திரு அவை அனைவருக்கும் தாயாக விளங்குகின்றாரோ அதே போன்று நாமும் நம்முடைய குடும்பங்களில் மட்டுமல்லாமல் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய பங்குதளத்தில் நாம் சென்று வருகின்ற அனைத்து இடங்களிலும் நாம் ஒரு தாயாக மாற வேண்டும். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி அன்னை மரியாள் இறைவனுக்காக வாழ்ந்தார் அதே போன்று நாமும் இறைவனுக்காக வாழ முயல வேண்டும். தாழ்ச்சி என்கின்ற அந்த நற்குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் என்கின்ற அந்த மனநிலையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக நாம் வாழும் பொழுது, இறை வார்த்தையை கேட்கின்ற மனிதர்களாக நாம் வாழும் பொழுது அதை நாம் நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். எப்படி அன்னை மரியாள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அந்த விண்ணக பேரின்ப வீட்டில் மகிழ்ச்சி கொள்கின்றாரோ அதே போன்று நாமும் ஒரு நாள் அந்த விண்ணக பேரின்ப வீட்டில் நாமும் மகிழ்ச்சி கொள்வோம். அன்னை மரியாவோடு இணைந்து, புனிதர்களோடு இணைந்து என்கின்ற அந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எனவே மீண்டும் உங்களுக்கு நம்முடைய பங்கின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்வை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கன்னி மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற நாளையும் நினைவு கூறுகின்றோம். எனவே நம்முடைய மனித மாண்பை
காத்து வளர்க்க தேவையான அருள் வரங்களுக்காக விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் அன்னை மரியாளின் தாழ்மை, தூய்மை, இறை நம்பிக்கை, கீழ்ப்படிதல் ஆகிய நற்பண்புகளை பின்பற்றி நற்செய்தியை வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவிக்கும் அருளை அழித்து திரு அவை உலகிற்கு நம்பிக்கையின் ஒளியாக திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் மகிழ்ச்சியும் எப்புதையிலுமாய் உள்ளவரே இறைவா, உம்மிடம் நாங்கள் பெற்ற ஆன்மீக மற்றும் பொருளாதார வளங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து நன்மைகள் செய்யும் தாராள மனதை தருமாறும் மரியாளை போல தாழ்ச்சியிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க அருள்வரம் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக காத்திருக்கும் எம் இறைவா, நாங்கள் உம் ஞானத்தையும் இரக்கத்தையும் உம் அன்பையும் தேடக்கூடியவர்களாய் நிலையற்ற செல்வத்தை விடுத்து நிலையான உம் இறையரசை நாடவும், நீர் எமக்கு கொடுத்த சுதந்திர காற்றை அனுபவிக்கவும் தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் எம் இறைவா, எமக்காய் நீ தந்த அரசியல் தலைவர்கள் தங்களுக்குள் சகிப்புத்தன்மை இல்லாமையால் அமைதியில்லா ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ள இவ்வேளை உம் அன்பின் போதனைகளால் அனைத்தையும் மறந்து மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டிய வரத்தை தர உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலாம் என் இறைவா, என் பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற தொழில் சிறக்கவும் பொருளாதார முன்னேற்றம் அடையவும் குடும்பங்களில் அமைதியும் அன்பும் நிலவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாம் எம் இறைவா, கல்வாரி பலியாம் திருப்பலியை நிறைவேற்றும் அருள் பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து சவால்கள் நிறைந்த இவ்வுலகில் சவால்களை கண்டு துவண்டு விடாது இவ்வுலகிற்கு உப்பாக ஒளியாக விளங்க அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா எங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவிலே ஒரு நாள் விண்ணக வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சான்றாக சாட்சியாக அமைகின்ற பெருவிழாவாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த நம்பிக்கையை உணரவும், அதோடு எங்களுடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்று அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல, மாறாக எல்லாவித அடிமைத்தனத்திலுமிருந்தும் விடுதலை பெற்று மனித மாண்போடு வாழ வளர தேவையான எல்லா அருள் வரங்களையும் பொருள் செல்வங்களையும் தந்து காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளம் கொடுக்கிறேன் நிறைவாகவே, என்னை தேற்றும் என் தலைவா. என்னை தருகிறேன் பலியாகவே, என்னை தாங்கும் என் இறைவா. உள்ளம் கொடுக்கிறேன் நிறைவாகவே, என்னை தேற்றும் என் தலைவா.
உமக்கு செலுத்துகிறேன். தருகின்றேன் காணிக்கை மகிழ்வாய் ஏற்றிடுவார். தருகின்றேன் காணிக்கை மகிழ்வாய் ஏற்றிடுவார். பலியாய் மாற்றிடுவார். என்னை தருகிறேன் பலியாகவே, என்னை தாங்கும் என் நிறைவா. உள்ளம் கொடுக்கிறேன் நிறைவாகவே, என்னை தேற்றும் என் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றும் உம்மை நாடுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு நிகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்து அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருந்துமே. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனித தந்தையர்கள், புனித பெருகரினார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
எமக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்து தம்முடைய தாயும் விண்ணகத்திலே தம்மோடு இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டவர். அந்த பெருவிழா நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்மோடு பயணித்து நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை உறுதிப்படுத்த இன்று இந்த அப்பரசவில்லை உணவாக வருகின்றார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்னவா, உணவாய் உள்ளத்தில் வா. மன்னவா, மன்னவா, உயிராய் என்னில் நீ வா. மன்னவா, மன்னவா, உணவாய் உள்ளத்தில் வா. மன்னவா, மன்னவா, உயிராய் என்னில் நீ வா.
மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா மன்னவா மன்னவா உயிராய் எண்ணி வா பாலை நிலமதில் மலரெனவா உயிர் தரும் உணவெனவா மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா மன்னவா மன்னவா உயிராய் எண்ணி வா அப்பத்தின் வடிவில் அன்பனவா முடிவில்ல வாழ்வாய் வா மன்னவா மன்னவா உணவாய் உள்ளத்தில் வா மன்னவா மன்னவா உயிராய் எண்ணி வா என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் நிலவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவர்களிலிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ
இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களும் சுதந்திரத்தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித ஜெகன் மாதாவுடைய விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி நிறைவு செய்திருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எல்லா விதத்திலும் இந்த 10 நாளும் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி மழையும் பெய்யாமல் அமைதியான ஒரு சூழலை உருவாக்கி எல்லா நாட்களும் திருப்பலி நிறைவேற்றி பங்கு பெற்று மகிழ்ந்திருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதோடு இந்த 10 நாளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உடல் உழைப்பையும் பண உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் திருப்பலியிலே வழிபாடு சிறப்பாக நடைபெற தயாரித்தவர்கள், இந்த பீடத்திலே வந்து வாசித்தவர்கள் அனைவரும், பக்தியோடு இருக்க பாடியவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய பங்கு கொடியானது இறக்கப்பட்டு நம்முடைய தேசிய கொடியானது ஏற்றப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் காலை உணவானது பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. எனவே அதிலே அனைவரும் அமைதியாக சென்று பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த காலை உணவை ஏற்பாடு செய்து நமக்கெல்லாம் கொடுக்க இருக்கின்ற இந்திரா ஆயில் மில் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருவிழா நாளிலே மறையுரை ஆற்றி நமக்காக அன்னை மரியாளுடைய அந்த விண்ணேற்பு பெருவிழாவுடைய மாட்சியையும் மகிமையையும் எடுத்து கூறிய நம்முடைய பங்கினுடைய உதவி பங்கு தந்தையாக இருந்து பணி செய்கின்ற அருட்தந்தை டோனி டிவால்டா அவர்களுக்கு நம்முடைய பங்கு சார்பாக பொன்னாடை அணிவித்து அவருக்கு அன்பளிப்பானது வழங்கப்படுகின்றது. ஒரு பொன்னாடை போடுங்க, துண்டு பொத்துங்க, துண்டு பொத்துங்க. இந்த நவநாள் நாட்களிலே எல்லா நாளும் நம்மோடு இணைந்து திருப்பலியிலே பங்கு பெற்ற எம்முடைய இல்ல தலைவர் அருட்தந்தை சவரியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அதோடு எம்முடைய இல்ல தந்தையர்கள் அருட்தந்தை ஜெகநாதன், அருட்தந்தை எம்மானுவேல் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அனைவருக்கும் நன்றிகள். அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி தந்தை அவர்களுக்கும் மரியின் ஊழிய சபை இல்ல அருட்தந்தையர்களுக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் பங்கு பேரவை சார்பாக அன்பான
பங்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மூவொரு இறைவனை மையமாக கொண்டு அன்பிலும் விசுவாசத்திலும் ஒன்றிணைந்து வாழும் இறை மக்களின் குடும்பமே பங்கு என்பது. அந்த வகையில் நமது ஜெகன்மாதா பங்கு கடந்த 35 ஆண்டுகளாக நம்பிக்கையிலும் அன்பிலும் ஒற்றுமையிலும் வளர்ந்து வருவது நமக்கெல்லாம் பெருமை. எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒரே இறை சமூகமாக கூடி நம் பங்கின் பாதுகாவலி புனித ஜெகன்மாதா அன்னைக்கு விழா எடுத்து கடந்த 10 நாட்களாக சீரும் சிறப்புமாக கொண்டாடி நிறைவு நாளாகிய இன்று நம் அனைவருடைய உள்ளங்களும் மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் நிறைந்துள்ளது. நம் பங்கு திருவிழா சிறப்பாக அமைந்ததற்கு முதற்கண் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமது நன்றிகளை உரித்தாக்குவோம். மேலும் நம் பங்கு திருவிழா சிறப்பாக அமைந்ததென்றால் அதற்கு நம் பாசமிகு பங்கு தந்தையின் அர்ப்பணிப்பும் அவர் எடுத்த முயற்சிகளும் தான் காரணம் என்றால் அது மிகையாகாது. பங்கு திருவிழா சிறப்பாக அமைய நம் பங்கில் உள்ள பங்கு பேரவை, பாடகர் குழு, திருவழிபாட்டு குழு, இளைஞர்கள் குழு உள்ளிட்ட அனைத்து குழுக்களுக்குமான பணிகளை அவர்களோடு கலந்துரையாடி திட்டமிட்டு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு முன்னேற்பாடாக அவர்கள் ஆற்றிய பணி பாராட்டுக்குரியதாகும். மேலும் குருக்கள் மற்றும் பங்கு தந்தையர்கள், பாதுகாவலர் புனித மரிய வியானி அவர்களின் அடிச்சுவற்றில் தனது மேய்ப்பு பணியை பங்கு தந்தை என்ற முறையில் முழு ஈடுபாட்டுடனும் கடமை உணர்வுடனும் அர்ப்பணிப்புடன் மாற்றுவராக அன்பு, இரக்கம், பொறுமை, இனிமை, கனிவு, புன்சிரிப்பு போன்ற சிறப்பு குணங்களால் அணி செய்யப்பட்டவராக பங்கு மக்கள் யாவரும் எப்போதும் எளிதில் அணுகக்கூடியவராக என்ற நம்பிக்கையை தருபவராக நம்மில் ஒருவராக நின்று உற்சாகமூட்டி நம்மை வழிநடத்தி வரும் நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி உவரி அந்தோணி அவர்களை பாராட்டி அவருக்கு நன்றி கூறும் விதமாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து மகிழும் நேரம் இது. பொன்னான நேரமில் நமது பங்கு பேரவையின் உதவி தலைவர் குழந்தராஜ் அவர்களை பொன்னாடை போர்த்த அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து அன்பளிப்பினை பங்கு பேரவையின் இணை செயலாளர் பாத்திமா ரசாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் எல்லா விதத்திலும் உதவியாக இருந்து ஐக்கிய அன்னை மறைமாநில இறை அழைத்தல் இணை இயக்குனர் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை டோனி டிவோட்டா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அருட்பணி சௌரியப்பன் இல்ல அதிபர் ஜெகன்மாதா பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் பங்கு பேரவையின் சார்பாக நன்றி கூறுகிறோம். அருட்பணி ஜெகநாதன் குரு மாணவர்களின் வழிகாட்டி ஜெகன்மாதா பள்ளியின் செயலர் ஐக்கிய அன்னை மறைமாநில ஆலோசகர் தந்தை அவர்களுக்கும் பங்கு பேரவையின் சார்பாக நன்றி கூறுகிறோம். அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் பங்கு பேரவையின் சார்பாக நன்றி கூறுகிறோம். அடுத்து அருட்பணி இம்மானுவேல் ஐக்கிய அன்னை மறைமாநில பொருளாளர் மற்றும் ஜெகன்மாதா இல்ல பொருளாளர் அவர்களுக்கும் பங்கு பேரவையின் சார்பாக நன்றி கூறுகிறோம். இவர்கள் அனைவருக்கும் அன்னையின் அரவணைப்பில் நல்ல உடல் சுகத்துடன் வாழவும் தொடர்ந்து நம்மை வழிநடத்தவும் வேண்டி அவருக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நன்றி, வணக்கம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்படைந்த புனித கன்னிமரியாளின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிரியருக்கு அனைவரும் தலை வணங்குவோம். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலராகிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவரும்
அமைதியிலும் வளமையிலும் வாழ்வார்களாக. இறைமகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தூய ஆவியார் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. புனித ஜெகன்மாதாவினுடைய பரிந்துரையால் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே பங்கின் காவலியே, ஜெகன்மாதாவே பங்கின் காவலியே, உம்மை வணங்கி வாழ்த்தி போற்றுகின்றோம், மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உம்மை வணங்கி வாழ்த்தி போற்றுகின்றோம், மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். எம் குரல் கேளும் அம்மா, ஜெகன்மாதாவே பங்கின் காவலியே.